வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். சுறுசுறுப்பே இல்லாமல் டல்லாக சோம்பேறித்தனமாக இருக்கா? அப்போது இந்த பீட்ரூட் ஜூஸ் குடிங்க. இந்த பீட்ரூட் ஜூஸ் ரெகுலராக குடிக்கும்போது நல்ல சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஹீமோக்ளோபின் அளவு கூடும். அதோட ஸ்கின்னும் நல்லா பளபளப்பாக இருக்கும். இந்த ஆரோக்கியமான பீட்ரூட் ஜூஸு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் மீடியம் சைஸ் பீட்ரூட்டு 2 தோல் சீவிட்டு கழுவிட்டு நல்லா பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். கொஞ்சம் புதினா இலைகள், கொஞ்சம் இஞ்சி துண்டு தோலை சீவிட்டு கழுவி பீசஸாக வச்சுருக்குறோம். கொஞ்சம் எலுமிச்சை சாறு, தண்ணி, இவ்வளோ தான் நமக்கு தேவையானது. இப்போ நாம் ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த பீட்ரூட் பீசஸை சேர்த்துக்கலாம். அதோட இந்த இஞ்சி துண்டுகள் அதையும் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் புதினா இலைகள் நம்ம சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அதை கழுவிட்டு சேர்த்துக்குவோம். இப்போது அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதை நாம் வடிகட்ட போகிறதில்ல, அதனால் நல்லா ஃபைனாக அதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நாம் அந்த பீட்ரூட்டு, இஞ்சி, புதினா இலைகள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. இதை ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம். நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதையும் நல்லா கழுவி இதோடு ஊற்றிக்கலாம். இதில் பீட்ரூட்டோட எலுமிச்சை, இஞ்சி, புதினா சேரும்போது அதோட சுவை மட்டும் இல்லை, நமக்கு ஆரோக்கியமும் கூடும். இப்போ இதோட நம்ம கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். நம்ம சுவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சுவையானதும் ஆரோக்கியமானதுமான இந்த பீட்ரூட் ஜூஸ் நமக்கு ரெடியாகிருச்சு. இதை நாம் அப்படியேவும் குடிக்கலாம், அல்லது விருப்பப்பட்டால் கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்து சில்லுன்னு குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நமக்கு சுவையான பீட்ரூட் ஜூஸு ரெடியாகிருச்சு. இதை ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது நம்மளோட ஆரோக்கியமும் கூடும். சத்தானதும் சுவையானதுமான இந்த பீட்ரூட் ஜூஸை நீங்களும் அவசியம் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.